மக்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் உடன்பிறப்பு வீட்டுக்கு வந்திருக்கிறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை வந்துட்டு நாங்கள் எப்படி வைக்கிறதுங்க, ஒரு நாள் 2 நாளில் கருவேப்பிலை மல்லியெல்லாம் வந்துட்டு கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி அக்கா கிட்ட கேட்டிங்களா. அதுக்கு வந்துட்டு அக்கா ஒரு டிப்ஸ் சொல்லுவாங்க. அக்கா எப்படிக்கா இப்போ கருவேப்பிலை மல்லியெல்லாம் சந்தையில் வாங்கிட்டா ஒரு 5 நாள் 6 நாள் எப்படி வைக்கிறது? கருவேப்பிலை கழுவி நல்லா கொண்டு வந்து கருவேப்பிலையில நல்லா கழுவி வச்சுக்கணும். சரிக்கா. கழுவி வச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிக்குது. ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் எடுத்து சரிக்கா எடுத்து ஃபுல்லா உருவி சரிக்கா போட்டு மூடி வச்சிடணும். அதே மாதிரி மல்லியும் அப்படித்தான் சுத்தமா கழுவிடணும். ஆமா சரிக்கா. மல்லியும் அப்படித்தான் சுத்தமா கழுவி வேர்லாம் அறுத்து ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து டப்பாவில் இப்படி போட்டு மூடி வச்சுட்டா நம்ம ஒரு வாரத்துக்கு வேணாலும் எவ்வளவு தேவைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. நான் அப்படிதான் பண்றேன். சரிக்கா 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 மக்களையில பண்ற சொல்றேன். ஏன்னா மல்லி எல்லாம் அழுகுது கெட்டு போயிருது. கொண்டு வர மல்லிக்கிறாங்க, நல்ல மல்லி தான் நாங்க கொடுத்துட்டு வந்தோம். சரி சரி சரிக்கா. கெட்டுருது. அதனால வந்துட்டு வேரோட அறுத்து இப்படி டப்பாவில் போட்டு வச்சுக்குங்க. வேற அறுத்து வச்சிடலாம். சரிக்கா. வேற எடுத்துங்க. ஃப்ரிட்ஜில் பாருங்க, நீங்க எங்க ஃப்ரீசர்ல வைக்க தேவையில்லை, கீழே இங்க வச்சுக்கலாம். இந்த இடத்துல வச்சிட்டீங்க அப்படின்னா கருப்பாயிரு. சரிக்கா சரிக்கா. பாய் பாய் பாய்.